ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணாட் போடுறதுக்கு நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் வந்து முன்னாடி கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன். சப்போஸ் பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. எண்ணாட் போடுறதுக்கு நான் பெரிய லூப் எடுத்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் லூப்பு. இந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டு தான் நான் செகண்ட் லூப் எடுக்க போகிறேன். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். நீடில் ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுருக்கேன். இப்போ இதில் இருந்து நான் செகண்ட் லூப் வந்து எடுக்க போகிறேன். செகண்ட் லூப் வந்து எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து ஃபஸ்ட் லூப்பை வந்து இழுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். செகண்ட் லூப்புக்குள்ளே நீடை விட்டு ஃபஸ்ட் லூப்பை நான் இப்படி இழுக்கிறேன். இழுக்கும்போது வந்து கீழே ஒரு நாட் விழும். செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஹேண்ட் அளவுக்கு த்ரெட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணுவோம்ல த்ரெட்டை, அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு மேலேயே வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த அளவுக்கு த்ரெட்டை விட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்புக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப் வந்து நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் லூப்புக்கு உள்ளே விட்டு செகண்ட் லூப் எடுத்தோம். பட் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லூப்புக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு ஃபஸ்ட் லூப்பை நம்ம இப்படி இழுக்கிறோம். நீடலால் மேலே இருக்கிற லூப்பை இழுக்கிறோம். அதே மாதிரி கீழே த்ரெட்டையும் இழுக்கிறோம். அதுக்கப்புறமா நீடலில் ரிலீஸ் பண்ணும்போது கீழே நமக்கு ஒரு எண்ணாட் விழுந்துடும். நான் சொன்ன இந்த 2 ஸ்டெப்பையும் பண்ணும்போது எண்ணாட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். திருப்பியும் நான் எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு பெரிய லூப் எடுக்கிறேன். பெரிய லூப் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டு இன்னொரு லூப் வந்து எடுக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும். ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டுருக்கேன். செகண்ட் லூப்பை வந்து ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே இருந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து நான் வந்து ஃபஸ்ட் லூப்பை இப்படி இழுக்கிறேன். இழுக்கும்போது ஒரு நாட் விடும். இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்ட் அளவுக்கு த்ரெட்டை வந்து கீழே விட்டுட்டு பக்கத்துலேயே என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி அந்த லூப்புக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு லூப் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து ஃபஸ்ட் லூப்பை நான் இப்படி இழுக்கிறேன். இப்படி இழுக்கும்போது நமக்கு வந்து எண்ணாட் வந்து விழுந்துடும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.